ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது அமித் வந்து ஒரு முடிவில் இருக்கார். என்னென்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கமருதீன் அண்ட் விஜய் பார்வதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கார். அதை வந்துட்டு ஒரு விஷயமாக வந்து களைச்சி விட்டாப்புல நம்ம விக்ரம். அதிலான ஒரு கோவப்படுறாப்புல, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, செம்ம காண்டில் இருக்கார் அமித்தையே கோவப்படுற அளவுக்கு வந்துட்டு கமருதீனும் விஜய் போகிறதும் காலையிலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் பண்ணுறாங்க, ஏன் அந்த அந்த அளவுக்கு வந்து அமித்துக்கு தோணுது அப்படின்னா, இப்போ ஏற்கனவே வந்து எல்லாருமே மண்டை வழியில் டென்ஷனில் இருக்காங்க. காஃபி இல்லை, டீ இல்லை, முட்டை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் சாப்பாடெலாம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஒரு காஃபி, அந்த ரெஃப்ரெஷ்னஸ், ஒரு டீ, ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல, அது இல்லாத காரணத்தினால உள்ளே எல்லாம் டென்ஷனில் இருக்காங்க. டென்ஷனாக இருக்கும்போது நம்ம எது பார்த்தாலும் நம்மளுக்கு கோவம் வரும். குழந்தைங்களே நம்ம வீட்டில் வந்து பாருங்களேன், நல்லா ரசிச்சுட்டு இருப்போம். நம்மளே ஒரு டென்ஷன் இருக்கும்போது அந்த குழந்தை ஏதாவது விளையாட்டு தரமாக பண்ணால் கூட ஏன் இப்படி பண்ணுறேன், குழந்தைக்கே அந்த இது நிலமனா ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மைக்கு போடாமல் ஜாகிங் போகிறாங்க. யார்? விஜய் பார்வதியும் கமருதீனும். அதை பார்த்து நோட் பண்ணிட்டாங்க. ஏங்க ஜாகிங் போடுறதா ஒரு குத்தமானா, ஏன் குசு குசு நடுவில் பேசுகிறாங்க, அப்போ பேசுகிறதா மைக்கு போடணும் தானே அப்படின்றாங்க. இதில் வேறு வந்து மிரட்டுறாங்க திவ்யா வேறு. இந்த பாருங்கள், நீங்கள் அவங்களுக்கு எதிராக நீங்கள் எதுவும் செய்யலைன்னா நாங்கள் அப்புறம் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வரும். ஏன்னா அந்த ரிவ்யூ கடைசியில் வரல, அவர் பதப்பதைக்கிறார். ஆச்சோ, நானாவது இந்த வாட்டி கேப்டனுக்கு வந்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், கேப்டன்ஷிப் முடியும் போது அப்படின்னு இது பண்ணுறாரு. கனி ஒரு பக்கம், விக்ரம் ஒரு பக்கம். அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ண போகிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் லிவிங் ஏரியாவில் வச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயும் இப்போ சொல்லிட்டு வந்துட்டார். சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் கமருதீனை கட்டி பிடிச்சி அப்படியே காதில் போய் குசு குசு பேசியிருப்பாங்க. ஏம்மா உனக்கு குசு குசுன்னு பேசுறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையாம்மா விஜய் பார்வதி, இதெல்லாம் அநியாயமாக இல்லையான்னு. ஏன் நான் ஆப்போசிட்டில் விக்ரம வெறுப்பத்துறதுக்கு அவங்க பண்ணுறாங்க. அவன் முன்னாடி தானே இதை பண்ணணும் அப்படின்னு. அவங்க பேசுனாங்களா பேசலையான்றது தெரியாது, ஆனால் இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. சரிங்களா. இப்போ இவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். இங்கே இன்னும் வந்து கமருதீன் உள்ளே வரல லிவிங் ஏரியாவுக்கு. அவர் இன்னும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க குளிக்க போயிட்டாங்க. இப்போ உள்ளே வந்தோடனே திடீர்னு பார்த்தா அமித் வந்து டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு. யார்? நம்ம விக்ரம் கிட்ட. ஏன் விக்ரம் நீங்கள் இப்படி பண்ணீங்க, உங்களை யார் சொல்ல சொன்னது, என்னோடய ஐடியாவை நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஏன் நான் என்னங்க சொன்னேன், நீங்கள் அதை தான் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த இது முடிகிற வரைக்கும் கமருதீனும் விஜய் பார்வதி பேசக்கூடாது ஒரு முடிவு பண்ணியிருக்கார் போல இருக்குது. அதை வந்து இவர் வந்து பேச்சுவாக்கில் கலாய்க்கிற மாதிரி 4 பேர் முன்னாடி சொல்லிட்டார். அவங்க இப்போ அலர்ட் ஆகிட்டாங்க, உங்களுக்கு அதை தான் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னதாக தான் இப்போ அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க. இப்போ வரதுக்கிட்ட ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே கமருதீன் இது கனி அங்கேருந்து, ஏங்க நீங்கள் எதுக்கு முதல்ல இது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, தலைனா நாங்களாம் பிடிக்காம கூட நான் போன வாரலாம் வந்து நாங்கள் வரல. அப்போ என்ன அர்த்தம், ரம்யா பிடிக்கலனா கூட நாங்கள் வந்து உட்காந்தமா இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தலைனா செய்ய சொல்லணுங்க. என்னங்க நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு. நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன், நீங்கள் இப்படி வந்து எல்லாருமே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு அவர் போகிறார். இவர் யோசிக்கிறார் விக்ரம், ஏன் இந்த பிளான் தான் நீ வச்சுட்டு எனக்கு எப்படி தெரியுண்டு. இப்போ எல்லாருமே மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இதை வந்து வர வைக்கணும்னு. என்னென்னா இவர் என்ன பிளான் ஆக்சுவலாக வச்சுருப்பார்னு நினைக்கிறேன்னா, இனிமேல் வந்துட்டு கமருதீன் விஜய் பார்வதி இந்த வாரம் முழுக்க பேச மாட்டாங்க, எங்களுக்கு அந்த முட்டையும் பாலும் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு பிக் பாஸ்கில் கேட்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருப்பார் போல இருக்குது. இவர் வந்து நேற்றே இதை வந்து சொல்லிட்டார் போலக்கு, காலையில் சொல்லிட்டார் போல இருக்குது. ஆதரவு இதை நேற்றே சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் முடியாதுன்னு இருப்பாங்க. அப்பயே மூஞ்சில் அடித்த மாதிரி விஜய் பார்வதி, நான் எதுக்கு பண்ணோம், செய்ய மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எங்கே போய் முடிய போகிறதில்ல, நடுவில் வந்து இவங்க 2 பேரும் முட்டிக்கிட்டாங்க. சரி பார்ப்போம். இன்றைக்கி நாள் இல்லை, இந்த வர சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு இந்த நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடு தரமாக இருக்கும் போல இருக்குது. பார்ப்போம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.